கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, சமாதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு அருமையான சரீரத்தை கொடுத்திருக்கிறார். சரீரத்திலே பலன் இருந்தால்தான் அன்றாட கடமைகளை நிறைவேற்ற முடியும், குடும்பத்துக்காக உழைத்து சம்பாதிக்க முடியும். பலனும் ஆரோக்கியமும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஈவுகளாயிருக்கின்றன. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய எல்லா பலவீனத்தையும் மாற்றி உங்களை திடப்படுத்தி பலப்படுத்துவாராக. இன்று உலகத்தில் அநேகம் பேர் தங்களுடைய சரீர ஆரோக்கியத்தையும் பலத்தையும் குறித்தே சிந்தையுள்ளவர்களாயிருக்கிறார்கள். எப்படி என்றால், வைட்டமின் மாத்திரைகள், டானிக்குகள் என்று எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு பலப்பட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இன்னும் சிலர் பலவிதமான நியூஸ் பேப்பர்கள், யூடியூப் போன்றவற்றை பார்த்து பலவிதமான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு உடற்பயிற்சி நிலையங்களை நாடி தேடி தங்கள் சரீரங்களை பாதுகாக்க பல மணி நேரங்களை செலவு செய்கிறார்கள். ஆனால் எவ்வளவுதான் சரீரத்தை பேணி பாதுகாத்தாலும் டைபாய்டு, டெங்கு காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல் என்று பலவிதமான வாதை நோய்கள் வந்து மனிதனை பலவீனப்படுத்துகிறது. மனிதனும் காற்று போன பலூன் மாதிரி சரீர ஆரோக்கியம் குன்றிவிடுகிறான். ஆனால் கர்த்தரோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு நோய்களை நீக்கி ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நோய் வந்த பிறகு குணமடைவது தெய்வீக சுகம். வியாதியும் நோயும் வராமல் பாதுகாத்துக் கொள்வது தெய்வீக ஆரோக்கியம். தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அவருக்கு செவி கொடுக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நமக்கு பாதுகாப்பை தந்திருக்கிறார். ஆகவே இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களை பலவான்களாய் மாற்றும். கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் கேட்ட காரியத்திலே நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்ன? இன்றைக்கு அநேக மக்கள் காலை முதல் இரவு வரைக்கும் தங்களுடைய சரீர பிரயோஜனத்தையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சரீரத்தை குறித்தே கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி இதற்காகவே ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது நமக்கு சகலத்தையும் கொடுக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். நாம் சிந்திப்பதை பார்க்கிலும் கர்த்தர் நம்மை அதிகமாய் சிந்தித்து நம்முடைய சுகத்தை, ஆரோக்கியத்தை, பலத்தை அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தேவ பக்திக்கு ஏற்றபடி நடந்தால் இந்த ஜீவனுக்கு மாத்திரமல்ல, இதற்கு பின் வருகிற ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி நடத்துகிறதாயிருக்கிறது. ஆகவே அந்த ஆவிக்குரிய ஜீவியம் உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நன்றி சொல்கிறேன்.
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வெறும் சரீர பிரயோஜனத்தை மாத்திரம் குறித்து சிந்தித்து கவலைப்படாமல், தேவனே, நீர் கொடுத்துள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை குறித்து தியானித்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.